உனக்கு ஏற்கனவே எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது, அதை மாற்ற முடியாதுன்னு 1000 காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லியிருப்போம். ஆனால் சயின்ஸ் இன்னைக்கு அதே விஷயத்த பாசிபிள்னு கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்ததும் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறதும் ஃபியூச்சரில் நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை அடைஞ்சி ஒரு பணக்காரனாவோ இல்லை கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழ போகிறதும் ஏற்கனவே உருவாகி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்க இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது முன்னாடியே முடிவு பண்ணப்பட்டது. உங்க லைஃப்ல முன்னாடி நடந்த விஷயம், இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம், ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. வெல்கம் டு பிளாக் யூனிவர்ஸ் தியரி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் டைமை பத்தி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தியரி தலைகீழா மாத்த போகுது. எனக்கும் இதை தெரிஞ்சுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. இது எப்படி பாசிபிள்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். நம்ம எல்லாரும் டைமை எப்படி இமேஜின் பண்றோம்? டைம் ஒரு ரிவர் மாதிரி ஃப்ளோ ஆயிட்டே இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு ஒரு ஸ்ட்ரீம் லைனா ஃப்ளோ ஆகுதுன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த தண்ணி எங்க இருந்து கிளம்புச்சுன்னு நமக்கு தெரியாது, அதாவது பாஸ்ட். அது நம்மளை கடந்து எங்க போகும்னு நமக்கு தெரியாது, ஃபியூச்சர். பிரசன்ட்ல நம்மளை சுத்தி கடந்துகிட்டு இருக்க தண்ணி தான் நமக்கு தெரியும். பட் இந்த பிளாக் யூனிவர்ஸ் தியரி என்ன சொல்லுதுன்னா, டைம் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம ஃபீல் பண்றது ஒரு இல்யூஷன் தான். அந்த என்டையர் ரிவர் மொத்தமும் ஆல்ரெடி அங்கேயே தான் இருக்கு. பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. நீங்க தான் அந்த ரிவர்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறீங்க. நீங்க ஃபியூச்சர் இனிமே தான் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு ஃபிக்ஸ்டான ஃபியூச்சர் ஆல்ரெடி உருவாயிடுச்சு. உங்களுக்கு 3 டைமென்ஷன் தெரியும்ல. இந்த யூனிவர்ஸ்ல எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லென்த், ஹைட், வித்னு 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் அந்த பொருளோட பொசிஷனையும் மூமெண்ட்டையும் நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேர்ல்டுல நம்ம பாக்குறது எல்லாமே 3 டைமென்ஷன் தான். இப்போ அப்படியே 4th டைமென்ஷனுக்கு வந்தோம்னா அதுல இந்த லென்த், ஹைட், வித்தை தவிர ஒரே ஒரு விஷயம் ஆட் ஆகுது, அதுதான் டைம். டைமையும் ஒரு ஃபேக்டரா வச்சு காலத்தை பொறுத்து அந்த பொருள் எப்படி மாறுது அப்படின்றத அப்சர்வ் பண்றது தான் 4th டைமென்ஷன். இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் சிம்பிளா சொல்றேன். இப்போ உங்களையே ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய கிராஃப் வரைஞ்சு அதுல உங்க லென்த், ஹைட், வித் எல்லாத்தையும் மார்க் பண்ணா அது 3 டைமென்ஷன். அதுவே உங்களுடைய லாஸ்ட் 10 இயர்ஸ் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த 10 இயர்ஸ் லைஃப் வரைக்கும் நீங்க டெய்லியும் ஆர் எவ்ரி செகண்ட் எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றத டைமை பொறுத்து ட்ராக் பண்றது. ஒருத்தர் மேல இருந்து அதை அப்சர்வ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அவங்களால உங்க ஃபியூச்சர் பொசிஷனையும் பார்க்க முடியும். அது டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அப்சர்வரால மட்டும்தான் அதை பார்க்க முடியும், உங்களாலேயே உணர முடியாது. ஸோ இது பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ஒரு ஃபேக்டரா கன்சிடர் பண்றதால இது 4th டைமென்ஷன். ஒரு படம் பார்க்கும் போது அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஆல்ரெடி அந்த ரீல் பெட்டிக்குள்ள தான் இருக்கு. ஆனா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும் போது தான் அது நடக்குதுன்னு நினைச்சுக்கிறோம். எக்ஸாக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்த பிளாக் யூனிவர்ஸ் தியரியும் அந்த மாதிரி தான். ஃபியூச்சர்ன்ற கிளைமேக்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, ஆனா நம்ம இன்னும் அது உருவாகலன்னு நினைச்சிட்டு இருக்கோம்னு அந்த தியரி சொல்லுது. சரிடா, இந்த பாஸ்ட், பிரசன்ட் கூட ஓகே, இந்த ஃபியூச்சர் எப்படி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஐன்ஸ்டீன் சொன்ன ரிலேட்டிவிட்டி தியரி படி நம்ம பூமியை விட ஃபாஸ்டா டிராவல் பண்ற ஒரு ஏலியன் பிளானட்ல இருக்கவனுக்கு அவனோட பிரசன்ட் தான் நம்ம ஃபியூச்சரா இருக்க முடியும். இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சிக்க சைமல்டானிட்டின்னு ஒரு கான்செப்டை அந்த ஆளே சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க நல்ல ஒரு லென்த்தான ட்ரெயின்ல ஃபாஸ்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்ரெயினோட ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஒரே டைம்ல மின்னல் விழுது. இப்போ இந்த நிகழ்வை பிளாட்ஃபார்ம்ல நின்று பாக்குற ஒருத்தன் 2 மின்னலும் சேம் டைம்ல தான் விழுந்துச்சுன்னு சொல்லுவான். ஆனா ட்ரெயின்ல போயிட்டு இருக்க உங்ககிட்ட ஃப்ரண்ட்ல விழுற மின்னல் வெளிச்சம் தான் ஃபாஸ்டா ரீச் ஆகும். கம்பேரிட்டிவ்லி பேக்ல விழுற லைட் லேட்டா தான் உங்களுக்கு தெரியும், பிகாஸ் ட்ரெயின் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களை இந்த கொஸ்டின் கேட்டா ஃப்ரண்ட்ல விழுந்த மின்னல் தான் ஃபர்ஸ்ட் விழுந்துச்சுன்னு நீங்க சொல்லுவீங்க, பேக்ல லேட்டா தான் விழுந்துச்சுன்னு சொல்லுவீங்க. என்னதான் நீங்க 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொன்னாலும் நீங்க 2 பேருமே சொன்னது கரெக்ட் தான். ஸோ சைமல்டேனியஸ்னு ஒரு ஃபிக்ஸ்டான ட்ரூத் இல்ல, அது அப்சர்வரோட மூமெண்ட்டை பொறுத்து மாறக்கூடியது. சேம் மொமெண்ட் நீங்க நினைச்சது யூனிவர்ஸ்க்கு சேம் மொமெண்ட் இல்ல. இங்க தான் பிளாக் யூனிவர்ஸ் தியரி ஸ்ட்ராங் ஆகுது. பாஸ்ட் வெர்சஸ் ஃபியூச்சர்னு நம்ம டிவைட் பண்றது நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை பொறுத்து நம்ம லேபிள் பண்றது தான். ரியாலிட்டியில அது ஒரு ஃபிக்ஸ்டு பவுண்டரி இல்ல. நீங்க இது முடிஞ்சதுன்னு சொல்ற மொமெண்ட் வேற ஒரு பிளானட்ல இருக்கவனுக்கு சேம் டைம்ல அது இன்னும் தொடங்காம கூட இருக்கலாம். பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே செப்பரேட் வேர்ல்ட்ஸ் இல்ல, அது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பாக்குற சேம் யூனிவர்ஸ் தான். நீங்க இப்ப பாக்குற ஃபியூச்சர் கூட யாருக்காவது ஆல்ரெடி பாஸ்ட் ஆகிருக்கும். சரி, ஓகே, அப்ப ஃபியூச்சர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுனா அப்ப நம்ம லைஃப்ல எஃபர்ட் போட்டு என்ன பிரயோஜனம்? இல்ல ஏற்கனவே உருவாகி இருக்க ஃபியூச்சரை போய் நம்மளால மாத்த முடியுமா? இந்த பிளாக் யூனிவர்ஸ் சொல்ற ஐடியா ஃபியூச்சர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு, பட் அது ஒரு மூவி ஸ்கிரிப்ட் மாதிரி லாக்டான ஒரு விஷயம் இல்ல. அப்படியே ஒருவேளை அந்த ஃபியூச்சர் லாக்டுனாலும் அங்க போய் சேர்றதுக்கு நீங்க இப்ப போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே இந்த பிளாக் யூனிவர்ஸ்குள்ள தான் வருது. அதுவும் இதுல ஒரு பார்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2030ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, அந்த ஃபியூச்சர் ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை அச்சீவ் பண்ண நீங்க இப்போ
ஒர்க் பண்றீங்க, ஃபெயில் ஆகுறீங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்றீங்க, அதுவும் ஆல்ரெடி பிளாக் குள்ள தான் இருக்கும். அப்ப ஃபியூச்சர் ஃபிக்ஸ்டுனா அதை ரீச் பண்ண நீங்க போடுற எஃபர்ட்ஸும் ஃபிக்ஸ்டு தான். எஃபர்ட்ஸ் மீனிங்லெஸ் ஆகாது. அந்த ஃபியூச்சர் ரிசல்ட்டோட ரீசனே இந்த எஃபர்ட்ஸ் தான். ஃபியூச்சர் ஆல்ரெடி இருந்தாலுமே அது என்னன்னு உங்களுக்கு தெரிய போதில்லை. ஸோ இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் ஒர்க் பண்ணணும். நீங்க தான் அதை கிரியேட் பண்ற மாதிரி தான் வாழணும். ஃபியூச்சர் ஃபிக்ஸ்டுன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா அதுவும் அந்த ஃபிக்ஸ்டு ஃபியூச்சரோட ஒரு பார்ட் ஆயிடும். ஸ்பாட்லைட் அனாலஜின்னு ஒன்று இருக்கு கைஸ். மேக்ஸ் டெக்மார்க்னு ஒரு பிசிசிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம கான்சியஸ்னஸ் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி. இமேஜின் பண்ணுங்க, ஒரு டார்க்கான ஸ்டேஜ் ஃபுல்லா ஆல்ரெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. அங்க ஒரு சீன் போயிட்டு தான் இருக்கு. பட் ஒரு ஸ்பாட்லைட் ஒரு ஸ்பேஸ்ல மட்டும் அடிக்குது. ஸோ நீங்க பார்க்க போறது அந்த லைட் படுற ஏரியா மட்டும்தான். இப்போ இதை பிளாக் யூனிவர்ஸ் தியரியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, என்டையர் பிளாக் யூனிவர்ஸ் ஆல்ரெடி இருக்கு. பட் நம்ம கான்சியஸ்ன்ற இந்த ஸ்பாட்லைட் பிரசன்ட் மொமெண்ட்டை மட்டும் தான் பாக்குது. ஸோ டைம் மூவ் ஆகல, அந்த ஸ்பாட்லைட்ன்ற கான்சியஸ் தான் மூவ் ஆகுது. நேத்து இருந்த நீங்களும் ரியல் தான், நாளைக்கு இருக்கிற நீங்களும் ரியல் தான். நீங்க இப்ப பிரசன்டா ஃபீல் பண்றது ஸ்பாட்லைட் இப்ப எங்க இருக்கோ அது மட்டும் தான். ஓகே, அப்ப அது உண்மைனா டைம் டிராவல் பாசிபிளா? பாஸ்டுக்கு போய் எதையாவது மாத்த முடியுமா? பாஸ்ட் ஆல்ரெடி இருக்குன்னா அதை மாத்த ட்ரை பண்றது ஆல்ரெடி நடந்த ஒரு ஸ்ட்ரக்சரை, பேட்டர்னை பிரேக் பண்றது, மாடிஃபை பண்ற மாதிரி. அப்படி பண்ணா ஒரு பிரச்சனை இருக்கு. கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பாஸ்டுக்கு போயிட்டு உங்க தாத்தாவை மீட் பண்ணி அவரை கொன்னுட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ நீங்க பிறந்திருக்கவே முடியாது. அப்ப எப்படி பாஸ்டுக்கு போவீங்க? சோ இந்த லூப்பே பிரேக் ஆயிடும். சோ பிசிசிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பாஸ்டுக்கு போனாலுமே எதையுமே மாத்த முடியாது. ஆல்ரெடி நடந்தது தான் திரும்பவும் நடக்கும். ஆனா சில தியரிஸ் வேற விதமாவும் சொல்லுது. நீ பாஸ்ட சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா ஒரு புது டைம் லைன் அங்க இருந்து கிரியேட் ஆகும். ஒரிஜினல் டைம் லைன்ல எந்த மாற்றமுமே இருக்காது. நியூவா கிரியேட் ஆன டைம் லைன்ல தான் நீங்க பண்ண சேஞ்ச் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் பாஸ்டுக்கு போறதுன்றது ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட பிசிக்ஸ் கான்செப்ட் இல்ல. ஆனா ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்றது சயின்ஸ்ல தியரிட்டிக்கலி பாசிபிள். ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரியில சொன்ன மாதிரி லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடிஞ்சா ஒரு ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தா டைம் ஸ்லோ ஆகும். நம்ம ஃபியூச்சர்ல இருப்போம். இந்த கான்செப்ட் தான் இன்டர்ஸ்டெல்லார் படத்துலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த கூப்பர்ன்றவர் மட்டும் ஃபியூச்சருக்கு போயிடுவாரு, அவரோட ஏஜ் அப்படியே தான் இருக்கும், ஆனா எர்த்ல பல வருஷங்கள் கடந்திருக்கும். எக்ஸாக்டா இந்த கான்செப்ட் தான் அந்த மூவியோட பேஸ். கைஸ், இப்போ ஒரு சின்ன விஷயம் தோணுது. ஒருவேளை பாஸ்டுக்கு போறது பாசிபிள் அப்படின்னா, நீங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஏதாவது பண்ண போறீங்கன்னா ஃபியூச்சர்ல இருந்து யாராவது வந்து பாஸ்ட மாத்தினதுனால வந்த ரிசல்ட்டா கூட அது இருக்கலாம். இந்த பிளாக் யூனிவர்ஸ் தியரின்றது குவாண்டம் பிசிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உருவாச்சுன்னு நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம புராண கதைகள் எல்லாமே இது மென்ஷன் ஆகிருக்கு. விதி, டெஸ்டினில இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு எழுதியிருக்கு. மகாபாரதம், ராமாயணத்துலலாம் இந்த லைஃப் ஆல்ரெடி ரிட்டன் ஆன ஒண்ணுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ சயின்ஸ் இப்போ பிளாக் யூனிவர்ஸ்னு சொல்றத நம்ம முன்னோர்கள் விதின்னு சொன்னாங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புராணத்துல ஃபேக்சுவலாவோ ரிசர்ச் பேஸ்டாவோ எதையுமே சொல்லல. அது எல்லாமே கடவுள் நம்பிக்கைன்ற மாரலோட தான் போய் கனெக்ட் பண்ணுவாங்க. பட் சயின்ஸ்ல இது ஒரு பியூர் பிசிக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் தான். இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா குவாண்டம் பிசிக்ஸ்ல இந்த ஹோல் பிளாக் எக்ஸிஸ்ட் ஆனாலும் ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான், ஆனா டீடைல்ஸ் அன்சர்டைனா இருக்கும். அது உங்க ஆக்ஷன்ஸை பொறுத்து, அப்சர்வ் பண்றதை பொறுத்து மாறும். உங்க லைஃப் பார்த்து ஆல்ரெடி இருக்கலாம், ஆனா நீங்க எதுல நடக்கிறீங்கன்றது குவாண்டம் லெவல்ல டிசைட் ஆகிருக்கு. கைஸ், ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம இதை விதின்னு சொன்னோம். இப்ப சயின்ஸ் இதை பிளாக் யூனிவர்ஸ்னு சொல்லுது. வேர்ட்ஸ் தான் மாறி இருக்கு, ஆனா கொஸ்டின் ஒண்ணுதான். நம்ம ஏதாவது டிசிஷன் எடுக்கிற மொமெண்ட்ல என்ன நடக்குது? அது நம்ம சாய்ஸா இல்ல ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டதை நம்ம ஃபாலோ பண்றோமா? டைம் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா உண்மையிலே டைம்குள்ள நம்ம தான் டிராவல் பண்றோம். உங்க லைஃபோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லாம் யூனிவர்ஸ்ல அந்தந்த பாயிண்ட்ல அப்படியே தான் இருக்கு, அதெல்லாம் மறையல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, என்னதான் இந்த தியரி சொல்ற மாதிரி ஃபியூச்சர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகியே இருந்தாலும் அது நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம தான் அதை கிரியேட் பண்றோன்ற மாதிரியே தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஏன்னா விதின்னு நமக்கு சொன்ன அதே ஓல்டு ஸ்டோரிஸ் தான் விதியை மதியால வெல்ல முடியும்னு சொல்லியிருக்கு. இந்த தியரி உங்களுக்கு பயத்தை தருதா இல்லை எக்ஸைட்மெண்ட்டை தருதான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் போடுற யூனிவர்ஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.